ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். ஒரு சில வாரங்களில் ஒரே நபர்கள் அநேக வாரங்கள் தொடர்ந்து ஆண்டவர் அவங்க வாழ்வில் செய்த நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்களை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வதே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. நம்மோடு கூட ஏறக்குறைய 10 வாரங்கள் தொடர்ந்து சகோதரி இந்திரா, சகோதரி ஜெசிந்தா மற்றும் சகோதரர் டேவிட் அவங்க குடும்பமாய் இணைந்து நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்தியா தேசம் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இருந்து ஏறக்குறைய 7,000-8,000 மாணவர்கள் மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சமுதாய பணிகள், முதியோர் இல்லங்கள் என்று அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கூடிய இந்த அற்புதமான குடும்பத்தை தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். சாதாரண நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்தபடியினால் எல்லா நேரங்களிலும் அவர்கள் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால் தேவன் அவர்களை அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளில் என்னோடு கூட இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படியாய் கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் ஏறக்குறைய 10 வாரம் உங்கள் நேரம் உங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படி என்றால், எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வது தான் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கிறது. ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க. இதே பழக்கம் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்படியே உங்களை அன்போடு நான் என்ன பண்ணுறேன், கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது தான் இது மிக்க எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த வசனம் சொல்ல விரும்புகிறீங்க? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமாம், உண்மையோடு அவரை கூப்பிடக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னா ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடுறது ஒரு பெரிய பாக்கியம். இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது, எல்லாருக்கும் இந்த இது கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அருளுகிறார். இந்த வசனத்துக்கும் உங்களுக்கு என்ன, இதை உங்கள் லைஃப்பில் இதை எப்படி இருக்குன்னா, என்னுடைய அம்மா லைஃப்பில் என்னுடைய அம்மாவுக்கு 2017 அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 16-15 வந்து கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வந்துருந்துச்சு. ஆமாம், கேன்சர் வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வந்துருச்சு. ஆனால் அவங்க வந்து நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சு தான். ஆனால் அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் முழங்காலில் 3 மணி நேரம்னாலும் நிற்பாங்க. 3 மணி நேரம்னாலும் நிற்பாங்க. எங்கள் ஊர்லேயே சர்ச்சில் வந்து எங்கள் அம்மாவை பாட்டினா ஜெபிப்பாங்க. அவங்கள மாதிரி யாரும் முழங்கால் போட முடியாது. 3 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு யோசனை பண்ண, 3 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே இவர் ரொம்ப நேரம் அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இது என்னப்பா நிறுத்த சொல்லுவாங்கிறாங்க. 3 மணி நேரம்னாலும் முழங்கால நின்று அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஹிந்து அந்த எங்க ஊர்ல தெருக்கள்லாம் போய் பைபிளை கொண்டுட்டு போய் அவங்க 3 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி, அது எப்போ தெரிஞ்சதுன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளோ ஊழியம் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்களுக்கு அந்த கேன்சர் வந்திருக்கிறப்போ எல்லாரும் சொன்னாங்க, அக்கா இப்படி ஜெபிப்பா, இது பண்ணுவா, அக்காவுக்கு போய் இப்படி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படினால எங்கள் அம்மா எனக்கு இது வந்தது நல்லது தான், ஆனால் ஒரு நாளும் கடவுளை சபிச்சதும் கிடையாது, ஏன் வந்ததுன்னு அவங்க கேட்டதும் கிடையாது. அக்காவுக்கு தெரியும் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. அப்படி இருந்தது. ரொம்ப பாசமா அக்காவை ரொம்ப அன்பா இருப்பாங்க அம்மா கிட்ட, எல்லார்ட்டையும் அம்மா கிட்ட ரொம்ப பாசமா எல்லாருமே இருப்பாங்க. இவங்க தான் எங்களுக்கு மூத்த அக்கா. அதனால போய் எதுனாலும் சரி நாங்கள் சொல்றது வைக்கிறது இது பண்றது. அப்படி இருந்தாலுமே அம்மா வந்து கடைசியில் இறந்ததுக்கு அப்புறம் 2017 இறந்துட்டாங்க. இறந்தப்போமே என்னன்னா எல்லாரும் சொன்னாங்க அது இறக்குற டைம்ல வந்து ரொம்ப வேதனையோட இறப்பாங்க வைப்பாங்கன்னு. நாங்கள் வந்து 2 நாள் ஒரே ப்ரேயர் தான். எல்லாம் நாங்களும் வீட்டில் எல்லாருமே குடும்பத்தோடு போய் எல்லாரும் பார்க்க போயிட்டோம். அப்புறம் அக்கா வந்து அன்னைக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா, நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய அம்மா என்ன சொன்னா, அவங்களுக்கு பேச முடியல, வாயை அடைச்சிருச்சு, இதாயிருச்சு, கேன்சர் வந்து இதாகிடுச்சு. அப்போ இவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்படி எங்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அன்னைக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லி பிள்ளைங்களை காமிச்சிட்டு கூட்டிகிட்டு பூனைக்கு வந்துட்டாங்க. அப்போ என்னையும் மாத்திரம் விட்டுட்டு வந்தாங்க.
அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லணும் இப்படி காமிக்கிறாங்க, காமிச்சு பிள்ளைங்களை அங்கேருந்து திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுங்கன்னு. எங்களுக்கு அவங்க என்ன ஆக்ஷனில் சொல்கிறாங்கன்னு எங்கள் அக்கா கேட்குறா, மேலே ஏதாவது வச்சுருக்கிறீங்களா, அதை எடுத்து தரணுமா அப்படின்னு. அவங்களுக்கு கோவம் வருது, ஏன்னா பேச முடியல, கோவம் வருது. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், அடுத்த நாள் அக்காவை நாங்கள் என்ன செஞ்சோம், திரும்ப அன்றைக்கி ஜெபம் பண்ணோம் எல்லோரும் ஃபுல்லாக 2-3 நாள் ஃபுல்லாக பாட்டு பாடி உள்ள ப்ரேயர் தான். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்குமே அவங்களுக்கு எந்த வழி இல்லை, எதுவும் இல்லை, அமைதியாக அவங்களுடைய உயிர் கடவுள்கிட்ட இது பிரிஞ்சது. அதே போல் வந்து எங்களுடைய வீட்டில் எங்கள் ஊர் பூனேயில் மேலே வந்து பஞ்சாப்காரங்க இருக்காங்க. அவங்க எங்களுடைய சகோதரி மாதிரி தான், எங்களுடைய அக்கா மாதிரி, மூத்த அக்கா எங்கள் 2 பேருக்கும். அவங்கக்கிட்ட தான் நாங்கள் ஹிந்தி பேசுகிறதுக்கே பழகணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. இப்போ எங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஹிந்திகிட்ட பேசி தான் பழகணும். அப்படி தான் அவங்கக்கிட்ட பழகணும். எங்கள் வீட்டுக்காரியாக இருந்து 6 மாதம் கழித்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம். அவங்க அப்போ எங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சி மாதிரி எல்லா ஹெல்ப்பும், அப்போ ஆக்ஷனில் அப்படி தான் பேசுவோம். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கும் கேன்சர் வந்துடுச்சு, அவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர். அப்போ வந்து அக்கா தான் அவங்கள குளிக்க வைக்கிறது முதற்கொண்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 9 வருஷம் கழித்து திரும்ப அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான், வசதி எல்லாமே கடவுள் கிருபையில் நல்லா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா அந்த அளவுக்கு எங்கிட்ட அன்பாக இருப்பாங்க. அப்போது வந்து திரும்ப 9 வருஷம் கழித்து அந்த பாதிப்பு திரும்ப வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம், டெய்லி அவங்ககிட்ட சொல்லுவோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து சிரிப்பாங்க. நான் சொல்லுவேன், இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு இங்கே இருக்குது நம்மளுக்கு நிச்சயம் கிடையாது, 1000 வருஷம் நம்ம அங்கே போய் இருப்போம், அங்கே போவோம், கடவுள் சித்தர் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படி சொல்கிறப்போ அவங்க கொஞ்சம் சிரிப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, முடியறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு வரோன்னு சொன்னால் மேலேருந்து கீழே வரப்போ ப்ரேயர் பண்ணிட்டு போவந்துரு, என்னை சித்தின்னு தான் சொல்லுவாங்க வீட்டில் எல்லாரும். அது மாதிரி அவங்களையும் அவங்க வீட்டிலையும் எல்லாரும் என்னை சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ சித்தி ப்ரேயர் பண்ணிட்டு போ அப்படிம்பாங்க. நானும் அக்காவும் போனாலும் அவங்ககிட்ட 1 மணி நேரம் உட்காந்து கடவுளை பற்றி பேசிட்டு இது பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆமாம், ஒரு ட்ரிப்பு கூட பாஸ்டர் தாஸ்குமார் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு மேலே போய் ப்ரேயர் பண்ணோம். அப்போ அவங்க ஆஃபரிங் கூட அவங்களுக்கு இது பண்ணிட்டு இது பண்ணாங்க. அப்பவும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் இறக்குறப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு அங்கே இருக்க முடியல. அப்போ தான் எங்கள் அத்தைக்கு இறந்து 1 வருஷம் ஆகுது. ப்ரேயருக்கு இங்கே வந்துட்டோம். அப்போ கூட எங்கிட்ட சொல்லி விட்டாங்க, நீங்கள் எங்கே போனாலும் சரி, அவங்க பொண்ணு வந்து டெல்லிக்கு போக வேண்டியது இருந்தது. அப்போ அந்த 4 நாளும் சித்தி நீ எங்கே இருந்தாலும் சரி இங்கே வந்து எங்கள் கூட இருந்துரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருக்கு. அப்புறம் திரும்ப வந்து அவங்ககிட்ட ஃபோனில் மட்டும் பேசணும், வந்துருவோன்னு சொன்னோம். ஆனால் அதுக்குள்ளே கடவுள் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இப்போவும் அந்த பொண்ணுக்காண்டி இப்போ ப்ரேயர் பண்ணுறோம், கடவுளுக்குள்ளே இருக்கணும்ட்டு. ஆனால் அவங்ககிட்ட நம்ம சத்தியத்தை பற்றி சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம் என்ன நம்ம கடவுளுக்கு நம்ம போனால் இறந்தா எங்கே போகலாம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது அக்காவும் சொல்லுவாங்க 2 பேரும். ஆனால் விசுவாசத்தாங்க. ஆமாம், கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் நாம் ஆண்டவருடைய அன்பை சாட்சியாய் சொல்லும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்பு முனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோம் ஜெபத்தோடு. என்னோடு கூட நீங்கள் வருகிறீர்களா? அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம், அந்த கேன்சர் டீல அம்மா இருக்கும்போது அவங்க அதுக்கு முன்பதாக அவங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் அதில் ஒரு காரியம் சொன்னீங்க, அது எல்லோருடைய வாழ்வுக்கும் மிக மிக வேண்டிய ஒரு காரியம். நம்ம கடவுள்கிட்ட எப்பொழுது ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்போம். நம்ம ஜெபமே பண்ணுறதில்ல, பைபிளே படிக்கிறதில்ல, கோயிலுக்கே போகிறதில்ல, ஆனால் கடவுள்கிட்ட ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா வந்து எல்லாரும் சிக்காக இருந்து கூட இந்த அக்கா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களே, இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கடவுள்கிட்ட எந்த கேள்வி கேட்காம அவருடைய சித்தம் போல என்ன நடத்தட்டு. அது நம்ம வாழ்க்கையில் எதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா கடவுள் மிக வல்லமையானவங்க, அவங்க மிக பெரியவங்க, இந்த உலகத்தையே படைச்சி நமக்கு உயிரை கொடுத்தவங்க. அவங்கக்கிட்ட எந்த கேள்வியும் நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அந்த ஒரு அற்புதமான காரியத்தை, அது அதிகமான நேரம் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்று நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா திருச்சியில் நம்ம 7th ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி, ரிட்டையர்ட் ஆகி சும்மா இருக்கிறா, நான் இங்கே மகாபலிபுரத்தில் தனியாக இருக்கிறேன். சரி, அக்காவை ஃபேமிலியை அடிக்கடி கூப்பிடுவேன். அது மாதிரி கூப்பிட்டு கொஞ்ச நாள் என் கூட இருக்க வைக்கலான்னு கூப்பிட்டுருந்தேன். கூப்பிட்டுட்டு சரி வீட்டு உள்ளே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடைக்கு ஒரு மால் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த எக்ஸ்கலேட்டரில் வந்துட்டு இருக்கப்போ இறங்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்துச்சு கட்டையில். அது பக்கத்தில் ஒரு பெரிய தூண் இருந்துச்சு. நான் முன்னாடி போயிட்டேன், வலிக்கு விழுந்திருக்கா, சத்தம் கேட்டு வந்தோம். விழுந்திருக்கா, கால் இப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அப்போது அது காலில் ட்விஸ்ட் ஆச்சு.
ஆனால் அந்த தூணில் தலை எதுவும் அடிப்படலை. உடனே அங்கேருந்தே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். 2 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. அப்புறம் உடனே அக்கா மாப்பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பண்ணக்கூடாது, நாட்டு வைத்தியம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு பயங்கர மழை, பரவாயில்லன்னு மாவு கெட்டு போட்டு விட்டோம். அதோடு கூட்டிகிட்டு போய் அங்கே நாட்டு வைத்தியம் தான் பண்ணாங்க. இந்த கட்டை வச்சு கெட்டுனாங்க. இப்போது எந்திரிச்சு நடக்கிறா, சின்ன சின்ன வேலை செய்கிறா. அவளுக்கு சரியாயிடுச்சு. அதுக்குள்ளே எங்கள் அண்ணியோட மருமகன் இப்போது இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாப்புல. ஃபிலிப்பீன்ஸில் சீஃப் குக்கு. அங்கேருந்து பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக லீவுக்கு வந்திருந்தாப்புல. அந்த ஒரு பையன் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு தம்பிக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தான். அங்கேருந்து ஒரு பைக்கு வந்து காலில் அடிச்சிருச்சு. வேகமாக அடித்ததில் இந்த விரல் 2 காலில் 2 விரல் போயிடுச்சு. அந்த எலும்பு நகண்டதில் 2 விரல் எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா பெருவிரலும் கருப்பாயிருச்சு. கருப்பாகி அதையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் இந்த மேல் பாகம் கருப்பாயிருச்சு. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லையா, அதெல்லாம் சுரண்டி எடுத்து இப்போ இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாப்புல. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. நான் ஆனால் அந்த தம்பிக்கிட்ட என்ன சொன்னேன்னா, தம்பி அடிபட்டது பைக்கு வந்த வேகத்தில் காலில் தான் அடிபட்டுச்சு. நீ கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருந்துச்சுன்னா அவன் எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, சின்ன பிள்ளைங்க தான் வச்சிருக்கிறான், பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தான், எனக்கு ஏன் ஆச்சுன்னு. இது உன் தலையில் அடிபட்டு வேறு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா கடவுள் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாருல, அப்போ நீ என்ன பண்ணு, இன்னும் கடவுள்கிட்ட நெருங்கி போமா, நிறைய ஜெபம் பண்ணு. இப்போ ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது, ஃபேமிலி கூட இருந்து நிறைய ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் மனசில், ஏன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்குது. பெரிய வயசு ஒன்றும் இல்லை, ஒரு 45 வயசு இருக்கும். அப்போது இந்த கால் இப்படி போயிருச்சுல, இனி நான் எப்படி நடப்பேன் அப்படின்ற கவலையே படாத, சரி பண்ணிடலாம், நம்ம கடவுள் இருக்கிறாரு, சரி கொடுப்பாரு. உயிரை கொடுத்த கடவுள் ஏன் இவ்வளோ சுகம் கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் உனக்கு சுகம் கொடுப்பாரு. சமாதானமாக இரு, எல்லாம் நல்லா இருக்கும், ஃபேமிலியோட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். மன தைரியம் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம் லைஃப்பில். வந்து மன தைரியம்தான் ஒரு பெரிய ஒரு மன தைரியமாக நம்ம எவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கிறோமோ அதுதான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். தேவ நாம மாத்திரமே மகிமை அடையட்டும். இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க. வெளியூரில் இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ வேற கவனிக்கிறதுலே உங்களுக்கு டைம் நிறையா போயிடும். ஆனால் நீங்கள் ஜெபம் எவ்வளவு நேரம் இன்னும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறது தானியலை போல் 3 நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி காலையில் ஒவ்வொரு நேரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கு எழுந்திரிச்சு அப்படி ப்ரேயர் பண்ணுவோம். 1 மணி நேரம் தனித்தனி ப்ரேயர் பண்ணுவோம். நான் எந்த இடத்துல இருக்கணும் அங்கே நான் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே பண்ணுவேன். நானாவது ஒவ்வொரு நேரம் அந்த டைமுக்கு ஒவ்வொரு நேரம் எழுந்திரிக்க, ஆனால் இவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன சத்தமாக ப்ரேயர் பண்ணும், அமைதியில் பண்ணால் அந்த இதாக இருக்காது. அதனால ஒவ்வொரு நேரம் கூட இருக்கிறப்போ கொஞ்சம் தனியாக, ஒவ்வொரு நேரம் லேட்டாக எழுந்திப்பேன். அப்படி கடவுள்கிட்ட வந்து நெருங்கி காலையில் ஜெபம் பண்ணுவோம். மத்தியானம் எப்போ டைம் கிடைக்குதோ, ஆஃபீஸ்க்கு போனோன்னா அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரமாவது ப்ரேயர் பண்ணிட்டு தான் எங்களுடைய வேலைகளை செய்வோம். ஆமாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி போய் அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய வேலை எங்கெங்கே பிள்ளைங்களை போய் பார்க்கணும். என்ன பண்ண முந்தையெல்லாம் காலேஜில் உள்ள டீனெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷில் ப்ரொனவுன்சியேஷன் சரியாக வராது. தமிழ் மீடியத்துலேருந்து இப்போ ஒரு 5 வருஷமாக தான் வேலை செய்கிறேன். அதில் இப்போ ஒரு 2-3 வருஷம் தான் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. அப்படின்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு நாங்கள் எடுக்கிறது, பேசுகிறது, பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, அந்த வேலையில் கொஞ்சம் இப்போ தான் இறங்கிறேன். இதுக்கு முன்னாடி கேட்ரிங் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல எப்படி நடத்துகிறாங்க, வைக்கிறாங்க, அது சூப்பர்வைஸ் மாதிரி பார்க்குறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது எப்படி செய்யணும்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த வேலையில் இறங்கலாம்னு மார்க்கெட்டிங் வேலையில் இறங்கணும். அவன் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக அடிக்கடி பிலிப்பைன்ஸ்க்கு போகிறேன். அப்போ வந்து இந்த டீனெல்லாம் போய் பார்க்கலாம் மாட்டேன். அப்போ அவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போவோம். அப்போ சொல்லுவாங்க, இந்த இந்திரா மேம் வராங்க, ஸ்வீட்டை கொடுக்காங்க, நம்மளை பார்க்க வரோம். எதுக்கு நான் போட்டேன்னா, நான் போக மாட்டேன்னா நம்மளுக்கு பேசுகிறப்போ இங்கிலீஷில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் விட்டுருவணும். அதனால கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எப்படியாவது அவங்க முன்னாடி போய் ப்ரேயர் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் தைரியமாக போய்
எனக்கு என்ன இதில் தோணுதோ அதை அவங்க சொல்கிறதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டு நல்ல தைரியமாக பேசிட்டு வரேன். இப்போ அடிக்கடி கூப்பிட்டுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாடத்தில் கஷ்டம் இருக்குன்னா இந்த பிள்ளைங்க எது பண்ணுறாங்க, இந்த கிளாஸில் எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு டீன் சார்ட்டு அவங்ககிட்டையும் போய் அவங்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியுது. அப்புறம் அவங்கள ரெஜிஸ்டரர் அவங்களையும் பார்த்ததே கிடையாது. இப்போ அவங்களும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதனால எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட நெருங்கி ஜெபம் பண்ண கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை தர்றாரு, தர்றாரு. அது மாதிரி நான் இப்போ இருக்கிறப்போ ஒரு மாசத்துல ஆண்டனியன்ட்ட கூட அண்ணா எனக்கு இங்கிலீஷ்ல ப்ரேயர் பண்றதுக்கு சொல்லிட்டாங்க. மிக ஒரு அற்புதமா சொன்னீங்க. சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட பயணிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது பேசுவதற்கு இப்போ நிறைய பேர் எல்லாருக்குமே நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், என்னால் பேச முடியாது. ஆனால் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களை விட தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் நல்லா அவங்களுக்கு தான் கிராமர் எல்லாம் தெரியும். ஆனால் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு, அந்த கான்ஃபிடென்ட்ல அவங்க அப்படியே அடிக்கிறது. ஆனால் அப்போ நீங்கள் வந்து அப்படியே அதை நம்ம முடியாது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசினா நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டுருக்குறீங்க. ஆனால் கடவுள்கிட்ட அந்த காரியத்தை கொடுத்து இன்று நீங்கள் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். இது வந்து எல்லாருக்குமே இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், சிலவங்க உங்கள் லைஃப்பில் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இது தெரியுமே இது தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக அருள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால் எப்பொழுதும் தேவனை சார்ந்து நம்பிக்கையோடு இந்த காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது இன்று நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு காரியம் வந்து ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்குது. அப்போ பாஸ்டர் ஆண்டனியை பற்றி. ஆமாம், ஆண்டனியான்ட்டு நான் என்ன சொல்லுவேன், அவங்க ஜெபத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல திடீர்னு இங்கிலீஷில் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல கடவுள் ப்ரேயர் பண்ண வச்சார். ஏன்னா எங்களுடைய வேலை பார்க்குற ஏஜென்சி இருக்கிறாங்க, அவங்க கூடிய ஸ்டாஃபெல்லாம் ஒரு 40 பேர்கிட்ட வந்துட்டு அவங்க திடீர்னு மேம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பேசுகிறது அவங்கக்கிட்ட பேசி கம்யூனிகேஷன் அது போயிடும். அப்போ ப்ரேயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அப்போ அந்த இடத்துல ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து அண்ணன் நீங்கள் பாஸ்டர்னால எனக்கு எப்படி பண்ண சொல்லி கொடுங்கன்னு அவங்க ப்ரேயரை பற்றி கொஞ்சம் அப்பப்போ டெய்லி இந்த இதில் இப்படி நீ சப்ளிகேஷன் இப்படி பண்ணு, ஃபஸ்ட்டு ப்ரேஸ் பண்ணு காடை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா இதை பற்றி தேங்க்ஸ்ன்னு எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் டெய்லி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் வசனங்களையும் இது பண்ணி அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி இப்போ இங்கிலீஷில் இங்கிலீஷ் வசனத்தை மனப்பாடம் மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பண்ணி இது பண்ணுறேன். அது மாதிரி இப்போது முந்தி வந்து ஒரு காலேஜுக்கு தவோ காலேஜுக்கு மட்டும்தான் போய் டீன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ கடவுளுடைய கிருபையினால தைரியம் கிடச்சி இப்போ இன்னொரு புரோக்கன் சைர் காலேஜ்னு அது நாங்கள் தான் பண்ணுறோம். அந்த காலேஜுக்கு போய் பிரசிடென்ட் அளவுக்கு போய் பேசிட்டு வர்றதுக்கு கடவுள் கிருபை செய்கிறார். அது மாதிரி இன்னொரு காலேஜ் சான் பட்ரோன்னு அங்கேயும் போய் ஒவ்வொருத்தரும் இப்போ போய் பார்த்து யாராக இருந்தாலும் அங்குள்ள ஆஃபீஸர்ஸு அவங்களெல்லாம் போய் பார்க்கறதுக்கூடிய தைரியத்தை கடவுள் இப்போ வர வைக்கிறார். எப்போதும் நான் ப்ரேயர் பண்ணுவேன், மோசையை போல் திக்குவாயும் அந்த நவமார்க்கம் எப்போதும் ப்ரேயரில் பண்ணுவேன். ஆனால் மோசையை கொண்டு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார். நான் கடவுளுடைய கிருபையினால பிள்ளைங்களை வழி நடத்துறதுக்கு உதவி செய்கிறார். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதாவது அந்த நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஜெபத்தோடு முடிக்க இருக்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னீங்க. இந்த காரியங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு விடுதலையும் கொடுக்க முடியும், ஆண்டவர் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து உங்கள் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களை நானே விசிட் பண்ணியிருக்கிறேன். அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்த ஒரு சிலரோடு நான் சந்தித்திருக்கிறேன். உங்கள் நிறுவனங்கள் எல்லாமே மிக சிறப்பாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வெளிநாட்டு அவங்களே சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம யாருமே வந்து நீங்கள் எனக்கு தெரியாது இவ்வளோ நேரம் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம பார்க்குறவங்க யாருமே நம்ம கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். உங்களுக்கு உங்கள் பிரச்சனை இருக்கும், எனக்கு என் காரியம் இருக்கும். நம்ம முடிச்சுட்டு எல்லோரும் போயிடுவோம். அதுக்கப்புறம் என்னைக்கு ஒரு நாள் சந்திக்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்று தான் எனக்கே தெரியும், நீங்கள் இருவரும், நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இப்போது சகோதரர் டேவிட்டாக இருக்கட்டும், இப்போ சிலவங்க எல்லாருமே போய் மேடையில் பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து
அவங்களும் தனியாக ஜெபம் பண்ணி, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறாங்க, இவங்கள போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஜெபம் பண்ணாமல் நிச்சயமாக அவங்க போக மாட்டாங்க. ஆண்டவருடைய ஒரு வல்லமையோடு தான் போவாங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே ஜெபம் அதுதான் உங்களுடைய மூலதனம். உங்ககிட்ட பணமோ செல்வாக்கு இது எல்லாமே அந்த ஜெபத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு காரியம் வந்திருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேருக்கு தர்மம் செய்ய முடியுது, நிறைய ஊழியங்களை பண்ண முடியுது. ஆண்டவருடைய ஒரு பெரிய அபரிதமான ஒரு ஆசீர்வாதம். தேவன் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, அவங்க லைஃப்லையும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் தேவனே மெத்துதிக்கிறோமப்பா, சோஸ்திரிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவாதி தேவனே மெத்துதிக்கிறோமப்பா. தேவனே, கடந்த வருஷம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்து இந்த வருஷத்திலே கூட கர்த்தாவே இந்த நாளை நீர் காண செய்த கிருபைக்காக உமக்கு கோடாகோடி நன்றியும் சோஸ்திரத்தையும் ஏறடிக்கிறோமப்பா. இந்த நாளினை கூட கர்த்தாவே இந்த அருமையான கோப் சேனலுக்கு கூட கர்த்தாவே பாஸ்டர் மூலமாக எங்களுக்கு வாய்ப்பை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள் என்ன நேர்ந்தாலும் கூட கர்த்தாவே உம்மை கைவிடாமல் உம்மை துதிக்க சோஸ்திரிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதே போல கூட கர்த்தாவே இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் போராட்டங்கள் என்ன இருந்தாலும் கூட கர்த்தாவே உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலும் என் தேவன் பிள்ளைங்களோடு இருந்து அவங்களுக்கு பண கஷ்டங்கள் இருக்கலாம், மற்றும் கூட கர்த்தாவே பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே விதவைகள் இருக்கலாம், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், உண்ண உணவு உடுக்க வஸ்திரம் இருக்க இடம் இல்லாத பிள்ளைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் வைக்கிறேன். என் தேவன் உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படுவதற்கு பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை என் தேவன் கொடுக்குமாறு உடைய பாதத்தில் வருகிற ராஜா. எங்களுக்கு தந்த நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்கும் தந்து கூட கர்த்தாவே, யார் எங்களை கைவிட்டாலும் என் தேவன் எங்களை கைவிட மாட்டார். நாசில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதே போல கூட கர்த்தாவே தானியேலை போல கூட கர்த்தாவே நாங்கள் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளைகளிலும் ஜெபிக்க என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய குடும்பத்திலும் எவ்வளவு பிரச்சனைகள் என்ன வந்தாலும் கூட கர்த்தாவே முழங்கால் யுத்தத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எல்லா கஷ்டங்களையும் எங்களுக்கு தீர்த்து தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடுங்க. நாங்கள் செய்த தவறுகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தயவாய் மன்னித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வரையிலும் உடைய அன்பிலே நிலைத்திருக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலும் அன்பே பெரியதப்பா. எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பணங்களை தந்தாலும் இந்த உலகத்தில் உங்களுடைய அன்பு தயவு இரக்கம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நாங்கள் பாவிகளின் பிரதான பாவிகள் அப்பா. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து இன்னும் வருகின்ற நாட்களையும் கூட கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை அதிகமாக செய்கிறதற்கும் இந்த இடத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் வைக்கிற ராஜா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் என் தேவன் ஆசீர்வாதத்தை தாங்க. அதே போல கூட கர்த்தாவே, இந்த பாலு தம்பிக்குடைய அப்பா இந்த நாளில் இருந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். பிள்ளைங்களுடைய குடும்பத்திற்கு என் தேவன் ஆறுதலை கொடுக்குமாறு உடைய பாதத்தில் வருகிறோம். எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த கோப் சேனலில் கூட கர்த்தாவே அநேக பிள்ளைகள் அதை பார்த்து கேட்டு ஆசீர்வாதத்தை பெற என் தேவன் கிருபை செய்யுங்க. நாங்களும் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய என் தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதை நீர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நாம மாத்திரமே மகிமை அடையட்டும். இந்த நாளில் வந்து நீங்கள் நேரத்தை எடுத்து சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென்.